டெலிகிராமில் வைத்திய சமயம் குழுவில் தமிழ் மகாபாரதம் மூலம் ஒரிஜினல் முழுக்க போட்டிருக்கிறோம். படிக்க முடிஞ்சவங்க அதை எடுத்து படிங்க. நான் சொல்ற தகவல் உண்மைங்கிறது நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. அர்ஜுனன் தான் தலை சிறந்தவன். அதனால தான் அவனுக்கு வில்லுக்கு விஜயன்னு பேர் கொடுத்தாங்க. கர்ணனுக்கு வில்லுக்கு விஜயன் பேர் கிடையாது, ஏகலைவனுக்கும் கிடையாது. அதனால அந்த பட்டம் அவருக்கு வந்திருக்குங்க, அவர் காசு கொடுத்து வாங்காத பட்டம்ங்கிறதுனால ரொம்ப தெளிவா சொல்ல முடியும், அர்ஜுனன் தான் அவர்கள தலை சிறந்தவன். முதல் காரணம், அவன் தார்மீகமானவன், தர்மத்தை கடைபிடிச்சான் அப்படிங்கிறது முதல் காரணம். அப்புறம் கர்ணன மாதிரி பித்தலாட்டக்காரன் கிடையாது. அர்ஜுனங்கிற பேருக்கே ரிஜு பாவக, நேர்மையானவன் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ரிஜுன்னா நேர்மையான அர்த்தம். ஆர்ஜவம் அப்படிங்கிற வார்த்தை கீதையில வருது. அந்த இடத்துல அந்த பொருள் எடுத்திருக்காங்க. என்னது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஆசாமி அர்ஜுனன். ஆனா பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு ஔவையார் பாடினாங்க, பித்தலாட்டம் பண்ணியாவது படிக்கணும் அப்படின்ட்டு கர்ணன் படிக்க போனான். அப்புறம் அர்ஜுனனை கலியுகம் ஆரம்பிக்கிற வரையிலும் தோக்கடிச்சவங்க யாருமே கிடையாது. கர்ணன் சரியான வாய்ச்சாவடால் பேர் வழி. அவனுடைய வாய்ச்சாவடால ஏமாந்து போய் தான் துரியோதனன் இவ்வளவு பெரிய வம்ப விலை கொடுத்து வாங்கினான். துரியோதனுக்கு தெரியும், பீமனை வந்து நம்ம சமாளிச்சிடலாம், அந்த அர்ஜுனனை சமாளிக்க முடியாதேன்னு ஒரு கவலை அவனுக்கு இருந்தது. அவனுக்கு போலி நம்பிக்கைகளை கொடுத்து அவனை ஏமாத்தி தவறான வழிக்கு கொண்டு விட்டது கர்ணன். அதுல அப்புறம் பாத்தீங்கன்னா, அர்ஜுனன் வந்து துரோணத்தை படிக்கும் போதே அவன் சிறந்த சிஷ்யனா இருந்தான் அப்படிங்கிறது பல உதாரணங்கள் நம்ம பாக்குறோம். அவன்கிட்ட மட்டும்தான் மகாபாரத கதாபாத்திரங்கள்ல தபஸ் இருந்தது. 12 வருஷம் வனவாச காலத்தை வெட்டியா கழிக்கல. அவன் தபஸ் பண்ணான், தேவலோகத்துக்கு போய் எக்ஸ்ட்ராவா கத்துக்கிட்டான், மேல் படிப்பு படிச்சுட்டு வந்தான், உயர்கல்வி படிச்சுட்டு வந்தான். அந்த மாதிரி எல்லாம் அவன் கூடுதலாகவும் விஷயங்கள், தேவலோகத்துல போய் வித்த படிச்ச ஆளுன்னா பீஷ்மர், வேற யாரும் அவனுக்கு சமமா இல்லை அந்த விஷயத்துல கிடையாது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள் தான். இது எல்லாமே ஜீரோ தான். ஒன்னா நம்பர் என்ன அப்படின்னா, ராமகிருஷ்ண பாணியில சொல்றதா இருந்தா, இது எல்லாமே ஜீரோ, பெருமையான விஷயங்களா இருந்தாலும் இந்த ஜீரோக்களுக்கெல்லாம் மரியாதை மதிப்பு எப்ப வந்ததுன்னா, அர்ஜுனன் பகவான் வேணுமா, பகவானுடைய படை வேணுமான்னு சொல்லும் போது, ஆயுதம் ஏந்தாதவராக இருந்தாலும் பரவாயில்ல, பகவான் போதும் முடிவெடுத்தான் பாத்தீங்களா, அங்கதான் அவனுக்கு 1ஆம் நம்பர் விழுந்தது. அந்த 1க்கு பிறகு இந்த சுழி ஜீரோ எல்லாம் வரும்போது, சூன்யங்கள் எல்லாம் வரும்போது, அதனுடைய மதிப்பு பல லட்சங்கள் கோடிகள் ஆக மாறிடுது. இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அர்ஜுனனுடைய பெருமைக்குரிய காரணங்களை, தலை சிறந்த தன்மைக்கான காரணங்களை.